ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வேகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அப்படி என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பில்ஸ்கிலோட ஒரு ட்ரில்லிங் மிஷின். காய்ஸ், நீங்க டிஐஒய்க்காக வீட்டில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களா செய்யறதுக்கு ஒரு ட்ரில்லிங் மிஷின் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா பில்ஸ்கிலோட இந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி இருக்கு, அதுவும் நம்ம பட்ஜெட்ல வர மாதிரி ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ட்ரில்லிங் மிஷின் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பில்ஸ்கிலோட ட்ரில்லிங் மிஷினோட அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைவா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஸோ இதான் நம்மளுக்கு பில்ஸ்கிலோட ரிசீவ் ஆன அந்த பாக்ஸ். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான பாக்ஸ். இந்த பாக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்ஸ்கிலோட பிராண்டிங் இருக்கு. இப்போ இந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எப்பவும் போன ஃபர்ஸ்ட் கிடைக்கப்பட ஒரு யூசர் மேனுவல் தான். இந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா இந்த பில்ஸ்கிலோட ட்ரில்லிங் மிஷின் மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சொல்கிறேன், DGP010. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் மேனுவல் கண்டிப்பாக எல்லாருமே ரீட் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே ட்ரில்லிங் மிஷின் பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸோ நீங்கள் இந்த யூசர் மேனுவல் படிக்கும் போது என்ன பண்ண முடியும் இந்த ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி கூடவே என்னென்ன பண்ணக்கூட எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரில்லிங் மிஷின் மேபி வாங்குனீங்கன்னா இல்லை எந்த ட்ரில்லிங் மிஷின் வாங்கினாலும் யூசர் மேனுவல் ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இருக்கு. ஸோ ட்ரில் பிட்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ட்ரில் பிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்ல ஒரு 5 ட்ரில் பிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்ஸ்கிலோட ட்ரில்லிங் மிஷின் இருக்கு. இந்த ட்ரில்லிங் மிஷின்ல அந்த ஹெட் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூலை யூஸ் பண்ணால் நம்ம அந்த ட்ரில்லிங் மிஷினை பிட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம அந்த ட்ரில்லிங் மிஷினை நம்ம அந்த பிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பிட் வேணுமோ அந்த பிட்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரில்லிங் மிஷினை ஈஸியாக நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரில்லிங் மிஷினோட அன்பாக்சிங் பண்ணாச்சு, கூடவே அசம்பிள்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ட்ரில்லிங் மிஷினை கலத்தில் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரில்லிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் தெரியும். சில பாட்டுனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல. நார்மலாக இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பார்க் வர்றது நார்மல் தான். இப்போ பில் குவாலிட்டி பற்றி பேசணும்னா உங்களுக்கு முழுக்க ஒரு பிளாஸ்டிக் பில் தான். பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக வந்திருக்கு. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்கு. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க மெட்டலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரில்லிங் மிஷின் ஸ்டார்ட் ஆகும். கூட பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த குட்டி பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிரும். இப்போ நீங்கள் தொடர்ந்து ட்ரில்லிங் பண்ணலாம். பண்ணி முடிச்சுக்கணும், திருப்பி ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணால் உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இந்த ட்ரில்லிங் மிஷினில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரில்லிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் வாலில் அண்ட் வுட்டில் ட்ரில் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருந்தோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மெட்டலில் ட்ரில் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனல் யூஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் செட் ஆகாது. நார்மல் யூஸுக்கு வீட்டு யூஸுக்கு ஒரு ட்ரில்லிங் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டிஐஒய் ஒர்க்ஸ்னா அப்போ நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கேபிளோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் ப்ராடக்ட் கேபிள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி இதுலையுமே இருக்குது சொல்லலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரில்லிங் மிஷின்லேயே ஒரு பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி இனிமேல் டீட்டெயிலாக எவ்வளோ பவர்ஃபுல் இந்த ட்ரில்லிங் மிஷின் தர நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், படித்து பாருங்க. கூடவே ப்ராடக்டோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வைக்கும் நல்லா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்ஸ்கிலோட இந்த ட்ரில்லிங் மிஷினை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரில்லிங் மிஷின் பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஒன்றாலும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷினை வாங்கலாம்னு நினைக்கலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இன்னுமே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.